மந்திரம் 1. தமிழ்நாடு சேலம் ஏற்காடு. சேலம்ல ஒரு அழகான இடம் அப்படின்னா அது இந்த ஏற்காடு தாங்க. எங்கே சுற்றி முற்றி பார்த்தாலும் இயற்கை. நம்ம வாழ்க்கையில் இருக்க கஷ்டம் எல்லாம் மறந்து இந்த இயற்கையை பார்க்கும்போது அது ஒரு தனி ஃபீல் தாங்க. காலையில் மட்டும் இல்லை, நைட் ஆனால் கூட இந்த இடம் வேறு லெவல் இருக்கும். நாங்கள் தங்கியிருக்க ரெஸ்டாரண்ட் அதுக்கு வெளியில் இருக்க செடி கொடிகள் எல்லாம் நைட் ஆனால் அவ்வளோ பார்க்க செம்மையாக இருக்கும். ஆந்த கத்துற சத்தம் கூடவே அங்கங்கேயா மின்மினி பறக்கும். சின்ன சின்ன பூச்சிகளோட சத்தம்னு ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ அழகான அமைதியான இரவில் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வரோம். ஆனால் இந்த அமைதியான சந்தோஷமான இடத்துல தியா இருக்க இடத்துல எங்கேயாவது அமைதி எப்போவாது இருக்க முடியுமா என்ன? தியாவோட இம்சை இப்போது இந்த குட்டி ஷான் வேற செம்மையாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே தியாவை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதில் ஷான் அவனும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ எங்கள் 2 பேரோட நிலைமை என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்னத்தான் சேட்டை பண்ணாலும் 2 குழந்தைங்களும் 2 கண்ணு மாதிரி. எங்கள் 2 பேரோட காதலோட அடையாளம் இந்த 2 குழந்தைங்க. க்யூட்டாக இருந்தாலும் சேட்டைகளோட எங்கள் வாழ்க்கையை தினம் தினம் சூப்பராக கொண்டு போகிறதே இந்த குட்டீஸ் தான். 2 குட்டீஸும் விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்லாவே தூங்கிட்டாங்க. நான் அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் இருக்க பால்கனியில் நின்றுட்டு இருந்தேன். அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னங்க, வர வெள்ளிக்கிழமை பாரதி அண்ணா வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, நம்ம போக வேண்டாமா அப்படின்னு கேட்டா ராதா. போகலாம் ராதா, அங்கே கசகசன்னு இருக்கும். நம்ம ஷான் வேற கை குழந்த, அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் ஷானை நம்ம ரெடி பண்ணி தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்ட ராதா, ஆமாங்க, ஷானுக்கு இந்த கூட்டமான இடம்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் தியா கூட்டமான இடத்துல யாரோட கையை பிடிச்சிக்கிட்டு போவானே நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. எப்படியாச்சும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்க கூட ஓடிடுவா. இந்த கூட்டத்தில் இந்த 2 வாண்டுங்களை சமாளிக்கிறது எப்படின்னு எனக்கு இது வரைக்கும் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட நான் சிரித்தேன். அப்போ தியா அரை தூக்கத்தில் எழுந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டா. இதை பார்த்த நான் அவளை தூக்கிக்கிட்டு தோளில் போட்டு கொஞ்சமாக தட்ட ஆரம்பித்தேன். அவள் அப்படியே தூங்கினான். அதுக்கப்புறமா ராதாவை பார்த்து, ராதா நீ போய் படு, நம்ம நாளைக்கு காலையில் மதுரைக்கு போகணும்ல, ஸோ ரொம்ப சீக்கிரமாக எழுந்தாகணும். ஸோ நீ ஷான் கூட படு, நல்லா தூங்கு. நான் தியாவை தூங்க வச்சுட்டு நானும் வந்து படுத்துக்கிறேன், நீ போய் படுமா போ அப்படின்னு சொன்னேன். என்னங்க, நீங்கள் எப்போவுமே எங்களை பற்றியே கவலைப்படுறீங்க, உங்களை பற்றி எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு இல்லையா? இங்கே பாருங்க, தியா என்கிட்ட கொடுங்க, நான் அவளை தூங்க வைக்கிறேன். நாளைக்கு இங்கே இருந்து மதுரை வரைக்கும் கார் ஓட்டணும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீங்கள் ரொம்ப டயர்டாயிடுவீங்க. அதனால தான் நீங்கள் போய் நல்லா படுத்து தூங்குங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட நானும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு தியாவை ராதா கிட்ட கொடுத்தேன். ஆனால் தியா என் கழுத்தை இறுக பிடிச்சிருந்தா. டே தொகப்பா, உங்கள் 2 பேருக்கு ரொமான்ஸ் அப்புறம் வச்சுக்கிறோங்கடா, என்னை தூங்க விடுங்கடா டே அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட நான் சிரித்தேன். சரிம்மா, நீ போய் படு, நான் தியாவை தூங்க வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டே வந்து படுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டா. ஆனால் என் மனசு வேறு எதையோ யோசிக்க ஆரம்பிச்சுது. நான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு தோணிச்சு. அதுக்கப்புறமா பாப்பாவை தூங்க வச்சுட்டு கொண்டு போய் நடுவில் படுக்க வச்சேன். அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களுக்கு சைடில் நானும் ராதாவும் படுத்துக்கிட்டோம். குழந்தைங்க செம க்யூட்டாக நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்களும் நல்லாவே தூங்க ஆரம்பித்தோம். மறுநாள் காலையில் சூரிய பகவான் வந்தாரோ இல்லையோ, ஆனால் இந்த தியாவோட தொல்லை தாங்க முடியலை. என் மேலே உட்காந்து அப்பா அப்பா ஏந்திப்பா, ஏந்தி வீஞ்சிச்சு பாரு, ஏந்திப்பா, நம்ம வெளில போக வேண்டாமா, ஏந்திப்பா அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லையே, என்னை போட்டு பயங்கரமாக உழுக்க ஆரம்பிச்சிட்டா. அரை தூக்கத்தில் எழும்பி, ஏம்மா என்னை தூங்க விடு கொஞ்ச நேரம் அப்படின்னு நான் சொன்னேன். காலையில் சூரியன் வந்ததுக்கு அப்புறமா தூங்கக்கூடாது அப்படிங்கிறது தியாவோட பாலிசி. ஆனாலும் எருமை மாடு போல் தூங்கிட்டு இருக்க பாரு, ஏந்திப்பா
அப்படின்னு சொன்னான். இதை பார்த்த ராதா சிரிச்சா. நான் அவளை பார்த்து சிரிப்படி சிரிப்ப, ஏன் சிரிக்க மாட்ட, இந்த மாதிரி நீ படுத்துட்டு இருக்கும்போது 4 உழுக்குழுக்கிருந்தா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம சலிப்பாக ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் ஆர்டர் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா காலையில் எல்லாமே நாங்கள் பேக் பண்ணோம். நாங்கள் சேலம் டு மதுரை கார்லேயே கிளம்புறோம். காரில் போகிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த தியாவுக்கும் ஷானுக்கும் பயங்கர சந்தோஷம். போகிற வழியில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வாங்கி காரில் பெட்ரோலெல்லாம் போட்டுட்டு வழி முழுக்க செம்மையாக சிரித்து சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. சில ஹோட்டல்லலாம் பார்த்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தடுத்து நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். ஒரு வழியாக 8 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறமா நாங்கள் மதுரைக்கு வந்து சேர்ந்தோம். மதுரை வந்த உடனே நாங்கள் பாரதியோட வீட்டுக்கு போகலை, ஒரு ஹோட்டல் புக் பண்ணி அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். சரியான முதுகு வலி, அதனால் நாங்கள் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா பார்க்குக்கு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் தியாவும் ஷானும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பித்தாங்க. நானும் ராதாவும் ஒரு பீச்சில் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஷான் பிறந்ததுக்கப்புறமா தியா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நான் நினச்சதை விட அவள் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறா. சொல்லப்போனால் நான் கிச்சனில் இருக்கும்போது பாப்பா அழுதுச்சுன்னு வைங்களேன், அழகாக சமாதானப்படுத்தி டைப்பர் கூட அழகாக சேஞ்ச் பண்ணி விடுறா, க்ளீன் கூட பண்ணுறா, அழகாக எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டா. என் பொண்ணு ரொம்ப புத்திசாலி அப்படின்னு ராதா சொன்னான். இதை கேட்ட நான் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் ஆமாம் ஏன் பொண்ணு இல்லை அப்படி தான் இருப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கவ ஆமாம் 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 அப்படின்னு சொல்லி சிரிச்சா. ஆமாம், அங்கே பாரேன், குழந்தைய மடியில் வச்சுட்டு எவ்வளோ அழகாக சறுக்கு மரம் விளையாடுறான்னு பாரு. ஷான் விழாத்த அளவுக்கு ரொம்ப க்யூட்டாக பிடிச்சிருக்கா, நான் இதை ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை நான் வீடியோ எடுத்தேன். 2 பேருமே ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சறுக்கு மரம், ஊஞ்சால், ரெங்கராட்டினம், சீசா அப்படின்னு ரொம்பவே ஜாலியாக விளையாட ஆரம்பித்தாங்க. சரி குழந்தைங்களா, வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம், இனி நம்ம கோயிலுக்கு போகணும்ல, வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். உடனே 2 குழந்தைங்களும் குடுகுடுன்னு ஓடி வந்தாங்க. குழந்தைங்கள தூக்கிட்டு நாங்கள் ரூமுக்கு போனோம். அங்கே போய் கொஞ்ச நேரம் டிவி பார்த்து குழந்தைங்க கூட விளையாடி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தோம். மீண்டும் சந்திப்போம்.